எல்லாருக்கும் வணக்கம். இது மாந்திரிக மந்திராலயம். நான் உங்கள் சண்முகம். நிறைய பேருக்கு நமக்கு செய்வினை என்ன பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்பயுமே இருக்கும். ஏதாவது அவங்க வீட்டில் பிரச்சனைகள் நடந்தால் யாராவது என்ன செஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். இதுக்காக நீங்கள் நிறைய இடம் போவீங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இவங்க செஞ்சுருக்காங்க, அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொந்தத்தை கை காட்டுவாங்க, கூட இருக்கிறவங்களை கை காட்டுவாங்க, இவங்க தான் அப்படின்னு. மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தாது. அதனால் அதை கண்டுபிடிக்கலாம் முடியாது. நமக்கு செய்வினை இருக்கா இல்லையான்றதை வெளியில் யார்கிட்டயும் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சில அறிகுறிகள் வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ப்பு பிராணி இறந்து போயிடும். ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இந்த மாதிரி நம்ம எது வளர்க்குறோமோ அது அதுக்கெல்லாம் மரணம் சம்பவிக்கும். இது ஒரு அறிகுறி. அதுக்கு அடுத்தது வர்ற வருமானம் நின்று போயிடும். இல்லைன்னா வர்ற பணத்துக்கும் அதிகமாக செலவு இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படும், வறுமை ஏற்படும், வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படும். அதனுடைய பாதிப்பு என்ன ஆகுன்னா தற்கொலை எண்ணத்தை தூண்டும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு கரு கலையும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வினையுடைய அறிகுறி தான். இதனால் இந்த செய்வினை கோயிலுக்கு போனால் சரியாகிடும் அப்படி போக முடியாது. ஏன்னா அது கோவிலில் போய் சரியாகிற விஷயம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் கோவிலுக்கு போனால் சரியாயிடும். இந்த மாதிரியான செய்வினை கோளாறுலாம் கோவிலுக்கு போனால் சரியாகாது. அதுக்கான மாந்திரிகரை தேடி போய் சரியான முறையில் அந்த செய்வினை எடுக்கணும். ஞானத்தில் தான் எடுக்க முடியும். மாந்திரிகம் வேறு, ஆன்மீகம் வேறு. கோவிலுக்கு போய் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும்.